அனைவருக்கும் வணக்கம். இயல் வலையொலி தளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் கலைமதி ஆனந்த். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மகளிர் தினம் ஸ்பெஷலாக ஒரு 4 பெண் கவிஞர்கள் எழுதின கவிதைகளை உங்ககிட்ட வாசித்து காட்டலான்னு இருக்கேன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். முதல்ல கவிஞர் எமிலி டிக்கின்சன் அவர்கள் எழுதின ஒரு கவிதையை பார்க்கலாம். எமிலி டிக்கின்சன் பற்றி சொல்லணும்னா இவங்க ஒரு அமெரிக்க கவிஞர். 1830களில் பிறந்தவங்க. நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு இந்த இன்ட்ரோவர்ட் கேரக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, தன்னை அதிகம் வெளிப்படுத்தி கொள்ளாத ஒரு நபராக இருந்திருக்காங்க. யாராவது விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தால் கூட அவங்ககிட்ட ரொம்ப பேச மாட்டாங்க. அறைக்குள்ளேயே ஒதுங்கி இருப்பாங்க. வெள்ளை துணிகள் அணிவதையே ரொம்ப விரும்புவாங்க. அப்படி ஒரு கேரக்டர். இவங்கள மாதிரி இருக்கிறவங்க வந்து தன்னுடைய மன உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்தி கொள்வாங்கன்னு யோசிக்கும்போது அவங்களுக்கு கவிதை வந்து ஒரு கருவியாக அமைஞ்சுது. கவிதைகள் மூலம் தன்னுடைய ஆழ்ந்த மன எண்ணங்களை, மன ஓட்டங்களை எல்லாம் கவிதையாக எழுதியிருக்காங்க. இவங்க கவிதை ரொம்ப ரொம்ப ஆழமான கவிதை, நவீன கவிதை. இவங்க மறைந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 வருடங்கள் கழித்து தான் இவங்க எழுதினதை புத்தகமாக அவங்க தோழர்கள் வெளியிட்டாங்க, முதல் கவிதை புத்தகமாக. அப்போ வந்து இவங்க வந்து பெருசாக இவங்க கவிதைகள் கொண்டாடப்படலை. ஆனால் 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா இவங்க கவிதைகள் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. ஒரு முக்கியமான பெண் கவிஞர்கள் ஒருத்தராக இன்றைக்கும் வந்து அவங்க கொண்டாடப்பட்டுட்டு வராங்க. அவங்க ஆங்கிலத்தில் எழுதின கவிதைகளை இப்போ நிறையா பேர் வந்து தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வந்துட்டுருக்காங்க புத்தகங்களாக. அதில் ஒரு புத்தகம் தான் வந்து இந்த எமிலி டிக்கின்சனின் சாய்மான வெளிச்சம். இந்த புத்தகத்தை வந்து இவர் அவங்களுடைய கவிதையை மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறாரு தமிழில் ஜெயபாஸ்கரன் அவர்கள். இதிலேருந்து ஒரு கவிதை உங்கள் பார்வைக்காக. எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்கிறது தனியே சாலையில் திரியும் அந்த கூழாங்கல். பணி சார்ந்த அக்கறை ஏதுமின்றி, அவசர தேவைகள் பற்றிய அச்சம் எதுவுமின்றி. கடந்து செல்லும் பிரபஞ்சம் அளித்தது அதன் ஆதார பழுப்பு அங்கியை. சூரியனைப் போல் அது சுதந்திரமாக இணைந்தோ தனித்தோ ஒளிர்கிறது. இயல்பான எளிமையில் முழுமையான தீர்ப்பானையை நிறைவேற்றியவாறு அப்படின்னு ஒரு கூழாங்கல் பற்றி ரொம்ப அழகான ஒரு கவிதையை எழுதியிருக்காங்க எமிலி டிக்கின்சன். அடுத்து மனோரமா பிஸ்வாஸ் மகோபத்ரா அப்படிங்கிற ஒரு ஒரிய மொழி கவிஞர். இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா கவிதைகள், நாவல்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. இப்பயுமே வந்து ஒடிசாவில் ஒரு பேராசிரியராகவும் ஒரு சமூக ஆர்வலராகவும் இயங்கிட்டுருக்காங்க. இவங்க எழுதின உரிய கவிதைகளை வந்து தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தாரு இந்திரன். அது ஒரு புத்தகமாக வெளிவந்தது, மஞ்சள் வெயிலில் வெறி பிடித்த திம்புகள். இந்த புத்தகம் வந்து ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் படித்தேன். ஆனால் அடிக்கடி நான் அதை வந்து மறுவாசிப்பு செய்வது உண்டு. ஏன்னா இந்த கவிதைகள்லாம் ரொம்ப ஆழமாகவும் ஒரு உறவுகளை பற்றின ஒரு ஆழமான உணர்வுகளையும், அதுக்கப்புறம் இவங்க கிராமத்தை பற்றி, ஒரு கிராமத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும், ஒரு இயற்கையான விஷயங்களை பற்றிலாம் ரொம்ப ஆழமான கவிதைகள் எழுதியிருக்காங்க. இப்போ இவங்க எழுதின ஒரு கவிதையை பார்க்கலாம். அன்று தாயை பகிர்ந்து கொள்வதென்று முடிவு செய்து விட்டோம். வானத்தில் அன்று நட்சத்திரங்களோ நிலவோ இல்லை. சில நேரங்களில் கடல் கொந்தளிக்கும் ஓசை மட்டும் கேட்டது. அன்று எல்லோரது முன்னிலையிலும் நிலம் மற்றும் பிற சொத்துக்களுடன் தாயையும் பிரித்து கொள்வதென்று முடிவு செய்யப்பட்டது. அம்மாவை கவனித்துக் கொள்வதில் பாதி பகுதி தம்பிக்கு சென்று விட்டது, மீதி பகுதி அண்ணனுக்கு சென்று விட்டது. சாட்சிகளின் முன்னிலையில் அம்மாவை நாங்கள் பிரித்து கொண்டோம். கடலில் கரைக்கப் போகும் கடவுள் விக்கிரகம் போல மௌனமாய் அசையாமல் அமர்ந்திருந்தாள் அம்மா. எல்லா சடங்குகளும் சம்பிரதாயங்களும் முடிந்து தூக்கி போடுவதற்கு அவள் காத்திருந்தாள். அடுத்து கவிஞர் சல்மா அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை பார்க்கலாம். சல்மா அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக இருக்காங்க. தற்கால நவீன இலக்கிய உலகில் அவங்க மிகவும் அறியப்படுகிற ஒரு பெண் கவிஞராக இருக்காங்க. அவங்க எழுதின கவிதைகளுமே வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். ஒரு இஸ்லாமிய பின்னணியில் இருந்து வந்தவர்கள்ங்கிறனால அந்த வகை பெண்கள், அந்த இனத்தை சேர்ந்த பெண்களுடைய வலிகள், அவங்களுடைய ஆழமான மென் உணர்வுகளை எல்லாம் ரொம்ப அழகாக அவங்க கவிதையில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. அவங்க எழுதின ஒரு கவிதையை இப்போ பார்க்கலாம். ஒரு வீடு இரு வாசல். தன் எளிய வீட்டை தன் செயல்களால் மென்மேலும் எளிமையானதாக்குகிறாள் அம்மா. விலங்கின் பணிதலோடு அவமானத்தினால் பிசுபிசுக்கும் தருணங்களை உலர்த்தியபடி மட்கும் மௌனங்களை உதிர்த்தவாறு புதிரான ஒழுங்குகளை பேணிய வண்ணம் தான் சுமந்திருந்த பொதிகளை தனக்குள்ளேயே இறக்கி வைக்கிற அம்மாவின் வீட்டை போலல்ல
புலர்காலை பொழுதில் துவங்குகிற அப்பாவின் வீடு. அது குரல்களின் உக்கிரத்தாலும் உடலின் உஷ்ணத்தாலும் தகிக்கிறது. வார்த்தைகளை கொட்டி அறைகளையும் அம்மாவின் மூளையையும் நிரப்புகிறது. உடலற்ற குரலும் குரலற்ற உடலுமாய் அலைமோதி ஓங்கிய தோள்களாய் உயர்ந்து நின்று அம்மாவின் உடலை பிழிகிறது. முதிர்ந்த இரவுகள் தோறும் உறக்கத்திலிருந்து தட்டி எழுப்புகிறது அம்மாவின் ஓய்வை. இன்றேனும் நான் மடியிலிட்டு தாலாட்டி உறங்கச் செய்ய வேண்டும் என்னுள் விழித்திருக்கிற அம்மாவின் வீட்டை. அம்மாவின் வீடு அப்பாவின் வீடு எப்படி இருக்குன்னு, ஒரே வீடு தான், ஆனால் அதில் அம்மாவோட வீடு எப்படி இருக்குது, அப்பாவோட வீடு எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகான ஒரு உணர்வுகளை இந்த கவிதை வெளிப்படுத்தியிருக்கு இல்லையா? அடுத்து கவிஞர் இளம்பிறை அவர்கள் எழுதின ஒரு கவிதை பார்க்குறோம். இளம்பிறை தற்கால இலக்கியத்தில் கவிதைகளில் முக்கியமான ஒரு கவிஞர், பேராசிரியராக இருக்காங்க. இவங்களுடைய கவிதைகளில் எப்போவுமே ஒரு கிராமத்து மண்மனம் வீசும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்களுடைய உணர்வுகளையும் ரொம்ப ஆழமாக பேசக்கூடிய கவிதை இளம்பிறை அவர்களுடையது. அவங்க எழுதின ஒரு கவிதை புத்தகம் நீ எழுத மறக்கும் எனது அழகு. நீ எழுத மறக்கும் எனது அழகு. இந்த புத்தகத்தில் ஒரு கவிதை, இந்த டைட்டில்லே ஒரு கவிதை வரும், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்னொரு கவிதையை நான் உங்ககிட்ட எங்கே பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமையின் நினைவுகள். ஒட்டடை தட்டி வீடு துடைக்கும் போதே கண்ணாடியில் ஒட்டிய பொட்டின் பிசுபிசுப்பையும் துடைத்தெடுக்க வேண்டும் மங்கலாய் தெரிகிறது என் முகம். துணி துவைத்து முடித்த உடனேயே மதிய சாப்பாட்டில் கூடுதல் ஐட்டங்களுக்கு வெயிலுக்கு முந்தி கடைக்கு போய் வர வேண்டும். சிற்றுண்டி முடிந்ததுமே குழந்தைகளை எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டி விட வேண்டும். பாட்டுக்கு பாட்டு பார்த்து கொண்டே காய்கறிகளை நறுக்கிவிடலாம். குக்கர் அடுப்பில் இருக்கும்போதே தோசை மாவை அரைத்து விட வேண்டும். குழந்தைகள் பள்ளியில் திட்டுப்படக்கூடாது என்று நினைவாக இருந்து நகம் வெட்டி விட வேண்டும். சீயக்காய் அரைக்க போகையில் தோல் பைகளையும் காலணிகளையும் அள்ளி சென்று பழுது பார்த்திட வேண்டும். முகம் சுளித்து வாடி நிற்கும் செம்பருத்தி செடியிடம் மன்னிப்பு கேட்டு 2-3 குடமாக சேர்த்து ஊற்றிவிட வேண்டும் தண்ணீர். மாலையில் கண்காட்சி தியேட்டர் என இழுபடாமல் கோயிலுக்கு சென்று கொஞ்ச நேரம் உட்காரலாம். இப்போதே இவரிடம் சொல்லிவிட வேண்டும், பாத்திரங்களை திரும்பி வந்து ராத்திரிக்கு துலக்கி கொள்ளலாம். அப்பாட, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே லீவு தான், எல்லாருக்குமே விடுமுறை தான். ஆனால் ஒரு பெண்ணுடைய ஞாயிற்றுக்கிழமை அலுவலகம் விடுமுறையாக இருந்தாலும் முழுக்க முழுக்க வீடு சார்ந்த வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கிறதுங்கிறது இந்த கவிதை ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுது இல்லையா? இது போல் பல கவிதைகள் இந்த பெண்களுடைய கவிதைகள் ரொம்ப ஆழமான மன உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகள் நிறைய எழுதியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த காணொலியில் நிறையா அவங்க எழுதின கவிதைகள்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.